மீட்பெரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை, இப்பொழுதே மனம் திரும்புங்கள், தாமதிக்காதீர்கள் என்ற தலைப்பு. என்னுடைய வசனம் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதலிருந்து ஒருவருடைய மனதினுடைய மாற்றம்தான். அது பாவத்திலிருந்து திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவது. மனம் திரும்புதலுக்கு ஒரு விசுவாசம் அருகருகே உள்ளது. பாவத்திலிருந்து ஒரு உண்மையான மனம் திரும்பாவிட்டால் இயேசு கிறிஸ்து உண்மையான விசுவாசிப்பது இயலவே இயலாது. ஆனால் உண்மையான விசுவாசி இல்லைன்னா மெய்யான மனம் திரும்புதலுக்கு வராது. இவைகள் ரெண்டும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள்னால 2 பரிமாணங்களில் பாவியை குறிக்கும். அதை உணர்த்துவதும், கிறிஸ்துவிடம் கடந்த கால நம்ம தவறான எண்ணம் கொண்டிருக்கிறதை நம்ம உணர்ந்து வரப்போகிற நம்முடைய எதிர்காலத்தில் சரியா எண்ணம் கொல்ல தீர்மானிப்பது தான். ஒரு மனம் திரும்பிய நபர் முன்பு நாம் கொண்டிருந்த மனநிலை சரியானது தானா என்பதை குறித்து அவர் சிந்திக்கிறார். இத்தகைய மெய்யான மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு நேராய் அவரை நடத்துகிறது. தேவன் தம்மிடத்தில் ஒருவரை என்ன பண்றார், இழுத்து கொள்ளாவிட்டால் அவர் மனம் திரும்பி தேவரிடத்திலிருந்து வர முடியாது என்று சொல்லி யோவான் 6:44 இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறதே வாசிக்க முடிகிறது. இப்போ நம்ம ஜப வேலைக்குள்ள எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை செய்யுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை கடினப்படுத்தி பாவ வழிகளில் நான் நடக்கிறேன். இரட்சகரே, இன்று என்னை உணர்த்தியபடியால் நான் பாவி என்று அறிக்கையிடுகிறேன். என் பாவத்தை மீறுதலை அறிக்கையிடும். என்னை இரக்கத்துடன் மன்னியும். ஆண்டவராகிய இருதயத்தை வாசம் செய்யும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.